இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கடலில் அலைகள் இருப்பது போலவே மனித வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் இருக்கும். இதற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது மிகவும் துன்பப்படுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். சஞ்சலம் ஒன்றுதான் மிச்சம். சங்கீதம் 119:67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய கட்டளைகள் தைரியப்படுத்தி நம்பிக்கை கொள்ள வைத்திருக்கிறது. எனவேதான் தாவீது உபத்திரவம் நல்லது என்கிறார். உபத்திரவத்தை குறித்து ரோமர் 5:3-4 உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என பார்க்கிறோம். உபத்திரவம் நமக்கு பல காரியங்களை கற்றுத்தருகிறது. அதில் பிரதானமானது பொறுமை, நம்பிக்கை என்பவைகளாகும். மனம் போல வாழ்ந்த நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு சில நேரங்களில் உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது நமது பொறுமையையும் நாம் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பினால் சோதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துகிறது. யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என கூறுகிறார். ஆகவே உபத்திரவங்கள் நம்மை புடமிடுகிறது என்று அறிந்து திடன் கொள்வோம். எருசலேம் திரும்புவோம் என்ற இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சைமன் ஹோவை சீன அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது. கிறிஸ்துவை மறுதலித்து விடும்படி பலவிதமான சித்திரவதைகள் செய்தும் அந்த மனிதர் அசையவில்லை. 30 வயது துடிப்புள்ளவராய் உள்ளே சென்றவர் 31 வருடம் கழித்து தனது 61வது வயதில் தளர்ந்த நடைகளோடு வயோதிபராக வெளியே வந்தார். அதன் பிறகும் 20 வருட ஊழியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்து சீன கிறிஸ்தவர்களையும் திருச்சபைகளையும் ஊன்ற கட்டி உயிரடைவதற்கு பயன்படுத்தினார். உபத்திரவங்கள் அந்த மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்பவராக மாற்றிவிட்டது. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் உபத்திரவத்தின் பாதையில் நடக்கும்போது உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.